அந்நியன் அவதரித்து விட்டான். உங்க எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு தரேன். 10 நாள் ஃப்ரீ ட்ரையலு. அதுக்கப்புறம் நீங்க பெய்ட் வெர்ஷன் போட்டா போதும். நீங்க தான் அண்ணியனா? சார், நான் கணக்கு சரியா போடலன்னு என் வாத்தியா என்ன போட்டு அடி அடி நடிக்கிறான். அவன் பேரும் அடையாளமும் சொல்லு. அவன் பேரு கக்காஷி ஹட்டாக்கே. அடையாளம்னு பார்த்தா வெள்ள முடி, ஒத்த கண்ணு. கவலைப்படாதே, அவன் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவான். என்னடா கணக்கு வத்தினா பெரிய பருப்பா? சின்ன பசங்களை போட்டு அடி அடி நடிக்கிறியாமே. இது என்ன தண்டனை தெரியுமா? கும்பி பாகம், எண்ணெய் சட்டியில போட்டு பொரிக்கிறது. நான் கணக்கு வாத்தியார் இல்ல, குஸ்தி வாத்தியாரு. குஸ்தி வாத்தியாரா? சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து குஸ்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் வறுமை என் கையை கட்டி போட்டுடுச்சு. இனி இந்த வயசுல போய் குஸ்தி படிச்சா நல்லா இருக்காது. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். டேய் நில்லுடா. சின்ன பைய பேச்ச கேட்டு தப்பா போச்சு. தம்பி, பாக்குறதுக்கு கொழு கொழுன்னு தொழுவ மண்ணி மாதிரி இருக்கியேடா. நீ கருகருன்னு கரடி மாதிரி இருக்கியண்ணா. சரி சரி, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. வந்த விஷயத்த சொல்லு. யோ, 2 நாளா நிக்காம போகுது. சில நேரம் தண்ணி மாதிரி போகுது, சில நேரம் சாம்பார் மாதிரி போகுது. ஆனா நிக்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? யாரா இவன்? தம்பி, நீ இப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கிலோமீட்டர் போனேன்னா ஒரு ஜங்ஷன் வரும். அதுல இருந்து ரைட் கட் பண்ணேன்னா லெஃப்ட் சைடு ஒரு கிளினிக் இருக்கும். டாக்டர் ராஜேஷ் ரொம்ப தங்கமான மனுஷன். அவரை போய் பாரு, எல்லாம் சரியாயிரும். டேய், அப்ப நீ போலி டாக்டரா? டேய், நான் முதல்ல டாக்டரே இல்லடா, அண்ணியே. உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பேன். அதானா, புரியுதா? டேய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னை பார்க்க 8 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன், அதுவும் ஆட்டோல. வர்றதுக்கு 500 ரூபாய் ஆயிடுச்சு. இனி போறதுக்கு வேற 500 ரூபாய் கேட்பான். ஒன்னி மருந்து கொடு, இல்ல ஆட்டோ சார்ஜ் 1000 ரூபாய் கொடு. ஓ, நீ அப்படி வர்றியா? தம்பி, புளியாங்கொட்டை தெரியுமா? புளியாங்கொட்டை, அதுல 10 எண்ணத்தை எடுத்து நல்லா பொடிச்சு பால்ல கலக்கி 3 வேளையும் சாப்பிடு. அத சாப்பிட்டா சரியாயிடுமா? தண்ணி மாதிரி சாம்பார் மாதிரி போகுதுன்னு சொன்னல, இத சாப்பிட்டா மோர் மாதிரி போகும். வீட்ல நீ குழம்பு வைக்க வேண்டாம். என்னடா கலாய்க்கிறியா? இருடா, போலீஸ கூட்டு வரேன். தம்பிட, இருடா இருடா. வணக்கம் தல, என் பேரு பென் ஜெனிசன். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன, ஃபெயில் ஆயிட்டியா? அதெல்லாம் சப்ப மட்டுடா. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம பூமி அழிக்க பில்கேட்ஸ்னு ஒருத்தர் விண்வெளியில இருந்து வந்துட்டு இருக்கான். அவன் மட்டும் இங்க வந்துட்டான், பல பேரை முடிச்சிருவான். அதுக்கு முன்னாடி அவனை தடுக்கணும். தம்பி, நிறைய கார்ட்டூன் பாப்பீங்க போல. இதெல்லாம் உங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் கேட்க இப்ப டைம் இல்ல. டேய், இதெல்லாம் உண்மைடா. என் வாட்ச்ல இப்ப சார்ஜ் இல்ல. இருந்திருந்தா லைட்டு பத்துமா? என்கிட்ட இப்படி ஒரு வாட்ச் இருந்துச்சு. 7 கலர்ல லைட்டு பத்தும். பேட்டரி போயிடுச்சு. நிறைய கடையில கொண்டு போய் கேட்டேன், பேட்டரி கிடைக்கல. அதான் தூக்கி போட்டேன். அட்ட அறபோத நாய, உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஆபத்து தான். தம்பி, விண்வெளி நாயகா இப்படின்னு பாட்டு பாடினா எல்லாம் விண்வெளி போயிட்டு வந்துட முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம இங்க பெட்டி கேஸ் மட்டும் தான் டீல் பண்றோம். உன் பென்சில் எவனா திட்டான், உங்ககிட்ட எவனா வம்பு பண்றானா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு விண்வெளி போகணுமாம்ல, விண்வெளி. கடைசியா கேக்குறேன், போக முடியுமா முடியாதா? இதுக்கு மேல ஏதாவது பேசுன காதை திருக்கி விட்டுருவேன். மரியாதையா கிளம்பிடு. சார்ஜ் வந்துடுச்சு. காத்து ஓம்பக்க அடிக்கிற. செபா, இந்த கொசுத்தொல்லை தாங்க முடியலையே. இட்ஸ் ஹீரோ டைம். என்னடா இதெல்லாம்? ஐயோ குட்டி சாத்தா.